என்னிடம் 2,00,000 இருந்தால் என்ன செய்வேன்? எனக்கு செலவழிக்க தெரியாதே. அண்ணாவின் முதல் நாவலை அச்சாக்குவேன். ரூ. 10,000 செலவழியுமா? அச்சாக்கி எல்லா பிரதியையும் நானே ரகசியமாக வாங்க வேண்டும். அவன் எழுதுவது யாருக்கும் புரியாது. உங்க மரமண்டைகளுக்கெல்லாம் புரிய 500 வருஷம் ஆகும். சூப்பரண்டென்ட் விஸ்வநாதன் ராமநாதன் தனக்கு அணிவிக்கப்பட்ட ரோஜா மாலையின் இதழ்களை ஒழுங்காக பீத்துக் கொண்டிருந்தார். மேஜை மேல் வைத்திருந்த நிகழ்ச்சி நிரலில் வந்தனத்திற்காக காத்திருந்தார். பேசியவர்கள் மகத்தான பொய்களை சிங்காரித்து அவரை புகழ்ந்து கொண்டிருந்தார்கள். உட்கார்ந்து கேட்டு கேட்டு முதுகு வலித்துக் கொண்டிருந்தது. அந்த புகழ்ச்சி எல்லாம் 15 நாட்களில் ரிட்டையர் ஆகப் போகும் தனக்கு அவர்கள் தரும் சலுகை என்பது ராமநாதனுக்கு தெரியும். உதட்டு வார்த்தைகள். 1 மாதம் கழித்து அவர்களையே கேட்டால், ராமநாதன், தட் ஓல் குட் என்பார்கள். பேச்சின் நடுவில் யோசிக்க முடிந்தது அவருக்கு. 29 வருஷம். பம்பாய் போலீஸில் வெள்ளைக்காரன் சமயத்தில் கீழே ஆரம்பித்து படிப்படியாக படியேறி ஐபிஎஸ் குறுக்கு வழி அல்ல, என் வழி என்று ராமநாதன் எண்ணிக்கொண்டார். 29 சம்பவம் நிறைந்த 29 வருடங்கள். எவ்வளவு புயல் அந்த நிறைந்த வருடங்கள். மேல் நோக்கி சுட்ட துப்பாக்கிகளும் கண்ணீர் புகை பிரயோகங்களும், டாக்சிகாலஜி, மெடிக்சூரிஸ் புருடன்ஸ் என்று நின்று நின்று அழுத்த செஷன்ஸ் கோர்ட்டுகள், அதை மறக்க முடியாத தற்கொலை, 8வது மாடியிலிருந்து பம்பாயின் மாலை 5 மணி அவசரத்தில் நட்ட நடுவில் தெருவில் விழுந்த பெண், அவள் உதட்டோரத்தில் தெரிந்த இரத்தமுத்து, மண்ணெண்ணெய் விளக்கின் வெளிச்சத்தில் குடிசை ரசாயனம் நடத்தி தயாரித்து கார் டியூபுகளில் அனுப்பப்பட்ட கள்ளச்சாராயம், கடற்கரையில் கிடந்த 1000 கைக்கடிகாரங்கள், ஜட்ஜ்கள் அவர்கள் உச்சரித்த மரண தண்டனைகள், அடி, உதை, செருப்பு எறிதல், 29 வருடங்கள். இவை எல்லாவற்றிற்கும் இருந்து எனக்கு விடுதலை. இதோ ராமநாதனின் நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு. பா! பேசுகிற பாஸ்கரனுக்கு ப்ரமோஷன் கிடைக்கப் போகிற சந்தோஷத்தில் அடைமொழி சொற்களை வாரி வழங்குகிறான். பாஸ்கரன் ஒரு ரசிக்கக்கூடிய ராஸ்கல். எல்லாம் ஓய்ந்த பிறகு காரின் கதவை சாத்தும் போது திடீரென்று ஞாபகம் வந்தது. டெபுட்டியை கேட்டார். என்னையா அது? அந்த பெட்டர் ரோட் கேஸு ஏன் அப்படி ஆயிடுச்சு? சார், அது கொஞ்சம் அவசர அரெஸ்ட் ஆகிடுச்சு, பிரிலிமினரிலேயே ஒதுக்கிட்டாங்க என்று பாஸ்கரன் சொன்னான். இன்வெஸ்டிகேஷன் செஞ்சது யாரு? மாதவன், இன்ஸ்பெக்டர். நானும் மேற்பார்வை பார்த்து. மாதவன் புத்திசாலியாச்சே, அவசரப்பட்டுட்டாரு. அவசரப்பட்டோன்னு சொல்லுங்க. பாஸ்கரன் சிரித்தார். ராமநாதன் மேலும் அவசரப்பட்டது தெரியும், ஏன் அப்படி ஆகிட்டது என்றார். சார், இதுல குற்றம் சாட்டவர் மேல தெளிவா இருந்தது சாட்சியங்கள். நாங்க ரொம்ப ஷியூரா தான் இருந்தோம். அங்கங்க ஓட்ட விழுந்து விட்டது கடைசியில. போலீஸ் கேஸு சரியா காட்டப்படல ஹியரிங்ல. நான் முதல்ல இருந்தே இதை கவனிச்சிருக்கணும். அந்த ஃபேக்டரி மறியல்ல மாட்டிக்கிட்டேன். ஒன்று செய்யுங்களேன். அந்த கேஸோட எல்லா காகிதங்களும் என்கிட்ட இருக்கு. நான் ராத்திரி பார்க்குறேன் அதை. நாளை காலையில் அந்த மாதவன் என்னை வந்து பார்க்க சொல்றீங்களா? ரைட், ரைட் சார். குட் நைட். குட் நைட். நியான்களின் நடுவே சிவப்பு விளக்கில் காத்து கொண்டிருந்த போது 15 நாட்களில் ரிட்டையர் ஆகப் போகிறேன். கடைசியில் என் மேற்பார்வையில் ஒரு முடிவடையாத கேஸ். என்ன செய்தான் என்று தெரியாத கொலை. கொலை உணர்ச்சி வசப்பட்ட குற்றம். போலீஸுக்கு அவ்வளவு முக்கியமான குற்றம் அல்ல. இருந்தும் என் மனதிற்கு திருப்தி வேண்டுமே. பார்க்கலாம். பச்சை. புறப்படலாம். வீட்டில் ரோகிணி இன்னும் படித்துக் கொண்டிருந்தாள். அப்பா, எப்படி நடந்தது பாட்டி? வழக்கம் போல நான் தான் ஹீரோ. அவர்கள் சொன்னபடி பார்த்தா மகாத்மா காந்தியும் ஆல்பர்ட் ஸ்வெஷரும் எனக்கு முன்னால ஒப்பிட்ட கெட்டவர்கள். சத்தியமான பொய்கள். அப்பா, நீங்க ஒரு சினிக். நான் ஒரு போலீஸ்காரன். 21 வருடங்களாக பொய்யோட பரிச்சயம் உள்ளவன். மை டியர் கேர்ள், நீ தூங்க வேணும். போய் படுத்துக்கோ. நீங்க? நான் ஒரு ஃபைல் பார்க்கணும். அந்த கிருஷ்ணன் கொலை பத்தி தானே? உனக்கு எப்படி தெரியும்? இன்னைக்கு மத்தியானம் எல்லாத்தையுமே படிச்சுட்டேன். உனக்கு வேற வேலை இல்லையா? பொழுது போல. ராமநாதனுக்கு இறந்து போன மனைவியின் ஞாபகம் வந்தது. ரோகிணி கூறினாள். தப்பா எண்ணிக்காதீங்கப்பா. போலீஸ்ல இந்த கேஸ்ல ரொம்ப அவசரப்பட்டு குழப்பியிருக்காங்க. அப்படியா? குற்றம் செஞ்சவன் அந்த தேவ்ங்கிற ஆசாமியா இருக்கவே முடியாது. வேறு யாரோ ஒருவர் செஞ்ச காரியம். எக்ஸலண்ட். அந்த வேறு யாரோ ஒருவர் யார் சொல், என் அருமை வாரிசு பொண்ணே. உனக்கு ஒரு கொக்கோ கோலா வாங்கி தரேன். அதைத்தானே நீங்க கண்டுபிடிக்கணும். நான் ரிட்டையர் ஆக வேண்டியவன். என் பென்ஷன் பேப்பர்களை கவனிக்கணும். உனக்கு கல்யாணம் பண்ணணும். சிணுங்காத. இன்னும் பணம் சம்பாதிக்கணும். இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் தெற்கே போய் பயமா இருக்கு. எப்படி சும்மா இருக்க போறேன்னு பயமா இருக்கு. இதுக்கு நடுவுல இந்த கேஸை வேற தீர்த்தாகணும். தீர்த்தே ஆகணுமா? அப்படி இல்ல. இருந்தும் இந்த கேஸு எனக்கு ஒரு சவாலா படுது. இது ஒரு ஆபீஸ் வழக்கு. வாழ்க்கைக்கு ஒரு அழகான கடைசி பிரச்சனை. கடைசி சவால். இன்னும் 15 நாள் தான் இருக்கு. அடிய பிடிச்சு துவங்கு, கண்டுபிடின்னு எனக்கு ஏற்பட்ட பரீட்சை இது. பாஸ் பண்ணுங்கப்பா. கிருஷ்ணங்கிற பெயர் எனக்கு பிடிச்ச பெயர். அந்த பெயருள்ள ஆசாமி சாகக்கூடாது. செத்தா சாகடிச்சவங்க தண்டனை பெறணும். யாருமே சாகக்கூடாது தான். இப்படி. ஆனா இந்த நிமிஷம் இந்த இந்தியா என்ற பாரதத்துல எத்தனை பேர் கொலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்களோ தெரியுமா? தெரியாது. எனக்கும் தெரியாது. போய் தூங்கு. நாளைக்கு காலையில 8:30 மணிக்கு எழுந்திருக்கணும்ல. அவள் சிரிப்பு கதவுக்கு வெளியில் சென்றதும்
ராமநாதன் மேஜை விளக்கை பொருத்திக் கொண்டு சில காகிதங்களை அடுக்கிக் கொண்டு ஒரு பென்சிலை தீட்டிக் கொண்டு காலம் சென்ற கிருஷ்ணனின் கடைசி நாட்களைப் பற்றிய டைரி எழுத்துக்களில் ஆழ்ந்தார். முதலில் மேலாக படித்தார், பிறகு ஆழமாக படித்தார், காகிதத்தில் ஓம் போட்டுக் கொண்டார், எழுதினார். அவர் எழுதிய சில தொடர்பில்லாத வாக்கியங்கள் புரிகிறதா பாருங்கள். டாக்ஸி டிரைவர் ? சரண்தாஸ் சொல்வது உண்மை. அவன் எங்கிருந்து வந்தான்? மகாத்மா காந்தி ரோட். அங்க போ, அந்த இடத்த ஒரு தடவை பாரு. 7:30 8:30. வாட் அபவுட் ஹரிணி? அவளை பாரு. டெலிஃபோன் எண்கள், டயரி. கடந்த 3 வருடங்கள் இந்த கிருஷ்ணன் எங்கே? ஃபுட்பிரிண்ட் ரொம்ப சாதாரண சமாச்சாரம். ஜாஸ் ரெக்கார்டுகள். கிருஷ்ணனின் நண்பர்களில் யாருக்கு அந்த சங்கீதத்தில் ஈடுபாடு? எக்ஸ் கொலை செய்த எக்ஸ் பற்றி எனக்கு என்ன தெரியும்? பலசாலி ஹையாய்ட் எலும்பு உடைந்திருக்கிறது. அல்லது மிக மிக வெறுப்பு தரும் பலம். ஏன்? 3 காரணங்கள் எக்ஸெட்ரா. நிச்சயம் தெரிந்தவன். விஸ்கி, ரெக்கார்ட் பிளேயர், உள்ளே குதித்து கொண்டிருந்த காப்பி, ஆண்கால், பூட்ஸ் பிரதி, டாக்ஸி டிரைவர் கொண்டு விட்டவன். முன்பே தீர்மானித்து விட்டான். மிஸ்டர் எக்ஸ், இதோ நான் வருகிறேன். தூக்கம் வருகிறது. காலை மாதவன் வந்தார். சல்யூட் அடித்தார். நாற்காலியில் பட்டும் படாமலும் மரியாதையாக உட்கார்ந்தார். ராமநாதன் சொன்னார், நான் இந்த கேஸ்ல ஃபைலை முழுசும் நேத்து பார்த்தேன். சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவற விட்டீங்க. அப்படி நான் நினைக்கல சார். நான் சொன்னதும் உங்க அபிப்பிராயம் மாறும். கவனிங்க. உங்க ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், கோர்ட்ல விசாரணையில ரிப்போர்ட் எல்லாத்தையும் பார்த்தேன். அந்த வக்கீல், அவன் பேர் என்ன? கணேஷ் சார், டிஃபென்ஸ் தானே? அவன் சில முக்கியமான விஷயங்களை ரொம்ப அலட்சியமா எடுத்து காட்டியிருக்கான். தேவ் என்கிறவனை பொறுத்தவட்டுல டைம் எலிமெண்ட் தப்பு. அது உங்களுக்கு ஆரம்பத்திலேயே தெரிஞ்சிருக்கணும். சார், நான் காரணம் சொல்லாமா? வேண்டாம். நடந்ததுக்கு அப்புறம் இப்போ நாம செய்ய போறது தான் எனக்கு முக்கியம். சால்ஜாப்புகளை பத்தி எனக்கு கவலை இல்லை. எனக்கு இன்னும் 15 நாள் இருக்கு ரிட்டையர் ஆக. நான் ஒரு ஊர்ன பழைய ஆசாமி. இந்த ஃபைலை ஒரு கேள்விக்குறியோட முடிக்க எனக்கு விருப்பம் இல்லை. அந்த குற்றத்தை செஞ்சவன் யாருன்னு நிச்சயம் கண்டுபிடிக்க போறேன். நான் முதல்ல வேற அவசரமில்லாத அணுகல் சைக்காலஜி படி கொஞ்சம் காஃபி சாப்பிட்டுட்டு சிந்திக்கும் முறை. ரெண்டும் ரெண்டும் 4ஆ சேரலன்னா ஏன்னு கேட்கிற முறை. புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். ரைட். நான் சில குறிப்புகள் எடுத்திருக்கேன். முதல்ல டாக்ஸி டிரைவர் சரண்தாஸ். அவனை விசாரிச்சிங்கல்ல? ஆமா. அன்னைக்கு தினம் சம்பவம் நடந்த சமயம் அந்த மாளிகையில மற்ற ஃப்ளாட் சொந்தக்காரங்க பார்க்க யாராவது வந்தாங்களான்னு விசாரிச்சிங்களா? விசாரிச்சேன். ஒருத்தரும் வரல. அதை கோர்ட்ல ஏன் சொல்லல? சொல்லாதது தப்பு. போட்டோம். அதுலேருந்து நமக்கு தெரியறது டாக்ஸி டிரைவர் கொண்டு வித்த ஆசாமி கிருஷ்ணனை பார்க்கத்தான் வந்திருப்பான்னு. அதிலிருந்து குறுக்க பேசாதீங்க. டாக்ஸி டிரைவர் இயல்பா வந்த சாட்சி இல்லையா? ஆமா. அவனை வச்சுட்டு தேவதத்தனை சுட்டி காட்ட சொன்னது மற்றொரு தப்பு. சார், நம்ம சட்ட அமைப்பின்படி கோர்ட்ல அப்படி ஆணித்தரம்பா நிரூபிக்க வேண்டியிருக்கே. என்கிட்ட சட்ட அமைப்பு பத்தி பேச வேண்டாம் மாதவன். உங்க ரிப்போர்ட் அருமையான ரிப்போர்ட். ஆனா ஒரு விஷயம் அதுல இல்ல. கிருஷ்ணனோட டெலிஃபோன் புத்தகம் இருந்ததா? டெலிஃபோன் புத்தகம்னா அவனுக்கு தெரிஞ்சவங்களோட நம்பர் எல்லாம் குறிச்சு வச்சுக்கொள்ளும் தனி டைரி மாதிரி அப்படி ஏதாவது இருந்ததா? இருந்தது. அந்த எண்களெல்லாம் விசாரித்து என் குறிப்புல லிஸ்ட் தந்திருக்கேனே. எப்படி விசாரிச்சீங்க? ஒவ்வொரு எண்ணுக்கும் உரியவரை போய் பார்த்து அவங்களெல்லாம் ஒவ்வொருத்தரா கிளியர் பண்ணேன். எல்லா எண்களுக்கும் உரியவங்களை விசாரித்து கிளியர் பண்ணீங்களா? ஒரு எண்ணை தவிர. என்ன அது? அந்த குறிப்பு புத்தகத்தில் 18 எண்கள் இருந்தன. 18இல் 17 எண்களின் நபர்களின் எண்கள் கிருஷ்ணனின் சிநேகிதிகள். இப்படி எல்லோருக்கும் அலிபி இருந்தது, தேவதத்தனை தவிர. அந்த 18வது எண் என்ன? அது ஒரு தொழிற்சாலையின் எண். குர்லா இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் இருக்கிறது. அதையும் பின்குறிப்பில் கொடுத்திருக்கேன். 551583. அங்க போய் விசாரிச்சிங்களா? விசாரிச்சேன். அது ஒரு சிறிய தொழிற்சாலை. ஒரு குஜராத்தி நடத்துறது. ஜன்னலுக்கு கிரில் அதெல்லாம் தயாரிக்கிறாங்க. கிருஷ்ணனுக்கும் அதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லைங்கிறது விசாரித்ததுல தெரிஞ்சுது. தப்பா எண்ணெய் குறிச்சிட்டு இருப்பான்னு முடிவுக்கு வந்தேன். அந்த முடிவு தப்பு. அந்த டெலிஃபோன் எண்ணில தான் அடங்கி இருக்கு ரகசியம். எப்படி சொல்றீங்க? எனக்கு தோணுது. வாங்க போலாம். எங்க? அந்த தொழிற்சாலைக்கு தான். பேர் என்ன? டிஜே இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் அதானே? அதான் போலாம். குர்லா. ஜீப்பில் முன்னாலேயே இறங்கிக் கொண்டார் ராமநாதன். அவர் போலீஸ் உடையில் இல்லை. இந்த தெருதானே என்றார். ஆம். நான் மட்டும் தனியா போய் விசாரிக்கிறேன். நீங்க இங்கே இருங்க. 15 நிமிஷம் கழிச்சு அங்க வாங்க. ரைட்? மாடுகள், சைக்கிள்கள், சாப்பாட்டு கூடையின் நீட்டல்கள், வர்ணத் துணிகள் அசைந்தாடும் கடைகள், சாலையில் பரவியிருந்த வியர்வை, வெயிலில் மராத்தி பாஷை மத்திய மத்தியதர மக்களின் பேச்சுக்கள், கூடே மெதுவாக நடந்து துணிக்கடைகளை தாண்டி, கயிறு ஆணிகள் விற்கும் கடைகளை தாண்டி, சினிமா தியேட்டரை தாண்டி, திரும்பி சிறிய சிறிய இன்ஜினியரிங் கார்ப்பரேஷன்களுக்கு நடுவே அந்த டிஜே ஒர்க்ஸை நின்றார், பார்த்தார். நடுப்பகல், சிறிய இடம், செங்குத்தான ட்ரில்லில் நாணை போட்டுக் கொண்டிருந்த ஒரு அழுக்கு பையன் ஆசாமி அவரை நிமிர்ந்து பார்த்துவிட்டு தன் மிஷினை கவனித்தான். இரும்பு அறுக்கும் மற்றொரு மிஷின் எப்பொழுதோ அளித்த வேலையை 1000 சைக்கிள் கிரீச்சில் அறுத்து கொண்டிருந்தது.
பழைய லேத்கள் 2 தெரிந்தன. லக்ஷ்மி ஃபார்மும் ஃபேக்டரி சட்டத்தின்படி சர்டிபிகேட்டும் சுவரில் இருந்தன. இடதுபுறம் ஆஷ்பரை காற்றில் ஆடிக்கொண்டிருந்தால் மூலையில் ஒரு சிறிய கண்ணாடி அறைக்குள் மேனேஜர் தெரிந்தார். டெலிபோனில் பேசிக் கொண்டிருந்தார். சிறிய தொழிற்சாலை. தட்டிவிட்டு அறைக்குள் நுழைந்தார் ராமநாதன். குட் ஆஃப்டர்நூன். உட்காருங்க என்று தலையசைத்துவிட்டு தொலைவில் இருந்த தேசாயுடன் குஜராத்தியில் பணம் பேசி வைத்துவிட்டு, நான் உங்களுக்கு என்ன பண்ணணும் என்று கேட்டார். இரும்புல ஒரு ஃப்ரேம் வேணும். ஒரு ஃப்ரேம்? ஆமா. மன்னிக்கவும், நாங்க சில்லற வேலைங்க எடுத்துக்கிறது இல்லையே. வெல்டிங் செட் இருக்கே, அது எங்க வழக்கமான வேலைங்களுக்கு மட்டும். இப்படியே இந்த ரோட்லயே இன்னும் ஒரு ஃபர்லாங் போனீங்கன்னா, கிருஷ்ணன் தான் என்ன அனுப்பிச்சு வச்சாரு இங்க என்றார் ராமநாதன் மிக கவனமாக மேனேஜரை பார்த்து கொண்டு. யாரு? கிருஷ்ணன். ஜி.என். கிருஷ்ணன். பெட்டர் ரோட், டிவோலி கார்டன்ஸ். மன்னிக்கணும், எனக்கு ஒரு கிருஷ்ணனையும் தெரியாதே. நீங்க தானே மேனேஜர்? ஆமா. கிருஷ்ணனை உங்களுக்கு தெரியாதா? தெரியாது. உங்க தொழிற்சாலையில எத்தனை பேர் வேலை பண்றாங்க? 10 பேரு. நீங்க போலீஸா? ஆமா. 15 நாட்களுக்கு முன்னதான் ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து இதே கிருஷ்ணனை பத்தி விசாரிச்சாரு. ஒண்ணும் தெரியாதுன்னும். எல்லா தொழிலாளிகளையும் விசாரிச்சாரு. எங்கேயோ தப்பு இருக்கணும். எனக்கு வயசு 28. எனக்கு இதுவரைக்கும் தெரிஞ்ச ஒரே ஒரு கிருஷ்ணா ஹைதராபாத்தை சேர்ந்தவரு. நாங்க ஒரு நம்பகமான கம்பெனி. டிஜிஎஸ் அண்ட் ட்ரேட் கான்ட்ராக்ட்ல இருக்கோம். வருமான வரி ஒழுங்கா குடுக்குறோம். எங்களுக்கு நீங்க கூப்பிடுறவர பத்தி தெரியவே தெரியாது. எங்கேயோ ஒரு கன்ஃப்யூஷன் ஏற்பட்டிருக்கு. உங்க பேரு? பட்டேல். மிஸ்டர் பட்டேல், போலீஸ்லேருந்து உண்மைய மறைக்கிறது கொல்றதுக்கு சமானம் என்பது தெரியுமா உங்களுக்கு? எனக்கு கிருஷ்ணன தெரியாது. கிருஷ்ணன் கொலை செய்யப்பட்டிருந்திருக்கிறாரு. அவர் ஆத்மா சாந்தி அடைவதாக. வேற என்ன நான் சொல்ல முடியும்? சுனந்தாவின் டைரியிலிருந்து. ஜே த கிரேட். கேள்வி. சுனந்தா ஏன் ஓய் என்பவரை போய் பார்க்க மறுக்கிறா? கிருஷ்ணன். சுனந்தா ஏன் மிக சந்தோஷமா இருக்கிறா? கிருஷ்ணன். மாதவன் சாலையில் எதிரே வந்து கொண்டிருந்தார். சார், ஏதாவது தெரிஞ்சுதா என்றார். இல்ல என்ற பதிலை எதிர்பார்த்து கொண்டு. ராமநாதன், அந்த மேனேஜர் பொய் சொல்லல. ஆனா எனக்கு படுது. அந்த டெலிஃபோன்ல தான் இருக்கு விடை. நீங்க போன தடவை இங்க வந்தப்போ வேலை செய்யறவங்க எல்லாரையும் விசாரிச்சிங்களா? விசாரிச்சேன் சார். அவங்க பெரும்பாலும் மராத்திங்க சார். கிருஷ்ணனுக்கும் இந்த தொழிற்சாலைக்கும் ஒரு தொடர்பும் எனக்கு தெரியல. ஆனா இந்த தொழிற்சாலையின் டெலிஃபோன் நம்பர் கிருஷ்ணன் புத்தகத்துல இருக்கே. அதனால தான் தப்பு நம்பர்னு எனக்கு பட்டுது. மாதவன், அது தப்பு நம்பர் இல்ல. அந்த எண்ணுக்கு முன்னாடி கிருஷ்ணன் என்ன எழுதியிருந்தான்? ஜேங்கிற ஆங்கில எழுத்து மட்டும் இருந்தது அல்லவா? யார் அந்த ஜே? அல்லது இது எந்த ஜே? சர்ச் மீ சார். டெலிஃபோன் எண்கள் அடங்கிய நோட்டு, பழைய நோட்டு, அதில் குறித்திருந்த எண்கள் எல்லாம் அடிக்கடி டயல் செய்யப்பட்ட எண்கள். அவைகளில் திருத்தங்களும் இருந்தன இல்ல? ஆமா, இருந்தது. அந்த எண்கள்ல ஒரு எண் மட்டும் தப்பா இருந்தா எப்போதாவது அதை திருத்தியிருக்க மாட்டானா? எனவே நம்பர் தப்பில்ல. இந்த தொழிற்சாலைய கண்காணிக்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லுங்க. சாராயம் காய்ச்சறானா அல்லது டிரான்சிஸ்டர் விக்கிறானா? இப்படி. ஒரு வாரம் பார்க்கட்டும். என்ன? சரி சார். நான் சாப்பிட வீட்டுக்கு போறேன். மறுபடி பிற்பகல் ஆஃபீஸ்க்கு வாங்க. வேட்டைய தொடரலாம். கண்கள்ல திரையிட்ட வேட்டை சார். திரை விலகும். இல்லனா திடீர்னு அறுந்து விழுந்துரும். கவலைப்படாதீங்க. யார் இந்த கிருஷ்ணன்? என்றார் பிற்பகல் மாதவனிடம். கிருஷ்ணனை பற்றி என் ரிப்போர்ட்ல அப்பெண்டிக்ஸாக கொடுத்துருக்கேன். படிக்கட்டுமா என்று கேட்டான் இன்ஸ்பெக்டர். வேண்டாம். அதை பார்த்து என் கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ரைட்? எத்தனை தடவை ரைட் சொல்றாரு என்று எண்ண வேண்டும் என்று எண்ணினான் மாதவன். முழு பெயர் என்ன? ஜி.என். கிருஷ்ணன். ஊர் மதராசி. மதராசி என்பது ஒரு அசிங்கமான வார்த்தை. விந்தியமலைக்கு தெற்கே நிறைய பகுதிகள் இருக்கின்றன மாதவன். நாங்க எல்லாருமே மதராஸை சேர்ந்தவங்க. இல்ல. ஊர் பேர் தெரியுமா? தேரெழுந்தூர். இதை உச்சரிங்க. 5 ரூபா தரேன். நான் தோற்றுடுவேன் சார். கிருஷ்ணா எந்த ஊரு? கேரளாவை சேர்ந்தவர். திருவள்ளா என்கிற ஊரு. படிப்பு கெமிக்கல் இன்ஜினியரிங், பெட்ரோலியம் டெக்னாலஜி. கான்பூர் இந்தியன் இன்ஸ்டிடியூட் எம்டெக் வாங்கியிருக்கான். இங்க ஒரு பிரைவேட் கம்பெனில மேனேஜ்மெண்ட்டா இருக்கான். இருந்தார். கல்யாணம் ஆகல. நிச்சயமா இருந்தது. இதனால அவன் மேல சில சிநேகிதிகளுக்கு வெறுப்பு. எவ்வளவு வருஷமா பாம்பேல இருந்திருக்காரு? 2 வருஷமா. எப்போ பாஸ் பண்ணாரு? 5 வருஷங்களுக்கு முன்னாடி. மத்த 3 வருஷங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? இருங்க. காகிதங்கள் சலசலத்தன. எம்டெக் வாங்கியது மார்ச் 63ல. அப்புறம் 2 வருஷம் பரௌனில இருந்திருக்காரு. அப்புறம் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் டெல்லியில 6 மாசம் இருந்திருக்காரு. அப்புறம் பாம்பேல இந்த கம்பெனில வேலை. நடுவுல இடைவெளி இருக்கா? இல்ல. கான்பூர், பரௌனி, டெல்லி, பாம்பே. இந்த 4 இடங்கள்ல கொன்றவன் இருக்கலாம். இருக்கலாம். மோஸ்ட் ப்ராபப்ளி பாம்பே. எப்படி சொல்றீங்க? அந்த டெலிஃபோன் எண். அதுக்கு என்ன அர்த்தம்? ஜே, ABCDEFGHI ஜே. சரி. கொன்றவனை நான் இன்னும் 15 நாட்கள்ல பார்க்க போறேன். லெட்ஸ் ஹோப் சோ. அவன் அந்தரங்க வாழ்க்கை எப்படி? ஆஃபீஸ்ல சமத்தா இருக்கிறாரு. வீட்ல வீட்ல பெண்கள், சாராயம், ஆங்கில பாணியில பார்ட்டிகள், ரெக்கார்டுகள். பக்கத்து ஃப்ளாட்காரர்கள் சொன்னாங்க. நிறைய பெண் சிநேகிதம்? நிறைய. கொன்றதற்கு காரணம் பெண் விஷயம்னு சொல்லலாமா? சொல்லலாம். நிச்சயம் சொல்லலாம். கொன்னவன் உன்னையுமே எடுத்துட்டு போலியே.
கிருஷ்ணனோட சிநேகிதிகள் எல்லாம் பார்த்தீங்களா? பார்த்தேன். பார்க்காம இருப்பீங்களா? கடமை சார். புரியுது. பார்த்ததுல என்ன தெரிஞ்சது? நாட் மச் சார். அவங்க எல்லாருமே ஒரு ரகம். பாம்பேல அந்த மாரி பொண்ணுங்க நெறைய இருக்காங்க. அந்த கிருஷ்ணன் எல்லார்ட்டயும் போய் சத்தியங்கள குடுத்துட்டு, உங்களுக்கு புரியுமே, கிருஷ்ணன்ட்ட நெறைய பணம் இருந்திருக்கு. செக் புத்தகத்த பார்த்தீங்களா? சமீபத்தில யாருக்காவது நெறைய பணம் குடுத்திருந்தானா? ஹரிணிங்கிற பெண்ணுக்கு. ஹரிணிய விட்டுடுங்க. அவங்க தான் இல்லன்னு தீர்ந்துட்டுதே. எப்படி சார்? எனக்கு இன்னும் சமாதானம் ஆகல. தேவதத்தன் தான் செஞ்சிருக்கணும். தேவதத்தன் இல்ல. நான் முடிச்சதும் உங்களுக்கு சமாதானமாகும். டாக்ஸி டிரைவர் சரண்தாஸுக்கு வருவோம். அவன் ஒரு பிரயாணிய கொண்டு வந்து சேர்த்து அந்த கட்டடத்துக்கு தானே. இது நிச்சயம் தானே? நிச்சயம். எப்படி? சரண்தாஸ் மறுநாள் காலையில செய்தித்தாள்ல சம்பவத்த படிச்சுட்டு தானாகவே வந்து சொன்னான். நான் அந்த உயரமான ஆள அங்க நேற்றிரவு கொண்டு போய் விட்டேன்னு. மகாத்மா காந்தி ரோட்லருந்து. ஆமா. மகாத்மா காந்தி ரோட்ல எந்த இடத்துல ஏத்திக்கிட்டான்? ஜஹாங்கீர் ஆர்ட் காலரி கிட்ட. ரோட் கிராசிங் இருந்துல்ல, அது பக்கத்துலன்னு சொன்னான். வாங்க, அங்க போலாம். அந்த இடத்த நேர்ல தான் பார்த்தா ஏதாவது தோணும். நான் பார்த்துருக்கேன் சார். உங்க பார்வைக்கும், என் பார்வைக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கலாம் மாதவன். வெயிட் அ மினிட். இப்போ போவேணாம். டாக்ஸி டிரைவர் அந்த ஆசாமிய ஏற்றிட்டு போனானே, அதே சமயம் மாலர 7:30க்கு அங்க போகலாம். ஏதாவது வித்தியாசம் இருக்கா? அப்போ சொல்றேன் மாதவன். மாலை பழைய ஹான்பி ரோட் ரியான் காடுகளை தாண்டி அதைத் தொடர்ந்து மகாத்மா காந்தி ரோடில் மெதுவாக ஜீப்பை செலுத்தச் சொன்னார் ராமநாதன். இப்படியும் அப்படியும் பார்த்து கொண்டே சென்றார். கடைகள், கார்கள், கடைகள் இரண்டு திக்கிலும் ஏதோ தீ விபத்து போல் பறக்கும் கார்கள், பிளாட்ஃபார்மின் இருட்டு வெளிச்ச மாறுதலில் நடந்து சென்று கொண்டிருந்த வெள்ளைக்கார மாலுமிகளை, மேரியின் ஆட்டுக்குட்டி போல தொடரும் டாலர் தாகம் கொண்ட சோம்பேறிகள், எல்லாமே லாரல் ஹார்டி படத்தில் போல ஒரு அவசர கதியில் இயங்கும் இடம். ஜஹாங்கீர் ஆர்ட் கேலரியை தாண்டி கேட்வே வரை சென்று திருப்பச் சொல்லி, யாட் கிளப் ரோட்டில், தாஜ்மஹால் ஹோட்டல், வாலட் பியர், யோசனைக்குப் பிறகு, மறுபடி அந்த ஆர்ட் கேலரி அருகில் நிறுத்தச் சொன்னார். நடக்கலாம் என்றார். உடனே வந்த மாதவனை, அந்த டாக்ஸி டிரைவர் அவனை ஏத்திக்கிட்டு தான் சொன்ன இடம் இதுதானே என்றார். சார், நான் அவனோட வந்து காண்பிக்க சொன்னேன். அதோ தெரியுதே, அந்த சிக்னலுக்கு ஒரு 150 அடி இந்த பக்கம். நான் அவன் சொன்ன இடத்த உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. நடந்தார்கள் மௌனமாக. இங்கேதான் என்றார் மாதவன். இங்கே நிக்கலாம். என்ன செய்யணும்? ஒண்ணும் செய்ய வேணாம். ஜஸ்ட் நின்னுட்டு இருங்க. சரி என்றார் மாதவன் அரை பெருமூச்சுடன். ராமநாதன் தன் கை கடிகாரத்தை பார்த்தார். இன்று ஞாயிற்றுக்கிழமை இல்லையே? இல்ல. அன்றும் ஞாயிற்றுக்கிழமை இல்லையே? இல்ல. ராமநாதன் 1, 2 என்று போகிற வருகிற டாக்ஸிகளை எண்ணிக்கொண்டிருந்தார். சரியாக 5 நிமிடத்திற்கு எண்ணினார். சராசரியாக 25 செகண்டுக்கு ஒரு டாக்ஸி வருகிறது. சரி சார், இதுலருந்து என்ன தெரியுது? எனக்கும் ஒண்ணும் தெரியல. அன்னைக்கு அவன் டாக்ஸி பிடிச்ச அந்த இடத்திலிருந்து சுமார் 30 செகண்ட் நடை தூரத்தில் இருக்கிற ஏதோ ஒரு இடத்திலிருந்து வெளிப்பட்டிருக்கணும். 30 செகண்ட்ல வேகமா நடந்தா சுமார் 50 அடி போகலாம். ஆகவே அந்த இடத்திலிருந்து 150, 200 அடிக்குள்ள இருக்கு அவன் வந்த இடம். சுற்றி பார்த்தார். அதோ பாருங்க மாதவன், என்ன தெரியுது? அதோ அங்க இந்தியன் ஏர்லைன்ஸ் கட்டடம். நம்ம கதாநாயகன் இந்தியன் ஏர்லைன்ஸ் தான் வந்திருக்கான். எப்படி சொல்றீங்க சார்? எனக்கு புரியவே இல்லையே. லாஜிக் மை டியர் ஃப்ரெண்ட், லாஜிக். ஒரு கொலை செய்யும் நிமித்தம் உள்ளவன் இந்த இடத்துல டாக்ஸி பிடிச்சிருக்கான். முன்பே தீர்மானிக்கப்பட்ட கொலை. அந்த செயலுக்கு முன்னாடி அவன் ஒவ்வொரு அசைவுக்கும் ஒரு காரணம். அவசரம், ஒரு தயார் செய்கிற தன்மை இருக்கணும். கொலை செய்ய போகும் முன்னாடி ஆர்ட் கேலரியில மாடர்ன் ஆர்ட்டை ரசிக்கவோ, இல்லைன்னா எதிர்க்கடையில ஷர்ட் வாங்கவோ, இல்லைன்னா அந்த ரெஸ்டாரண்ட்ல குளிர் காஃபி சாப்பிடவோ நினைக்கிறவன் ஒரு பேரனாய்ட். சாதாரணன் அல்ல. நம் நண்பன் ஒரு சாதாரண ஆசாமின்னு எடுத்துக்கிட்டா, அவன் இந்த இடத்துல டாக்ஸி பிடிக்கிறதுக்கு முன்னாடி செஞ்ச காரியங்கள்ல ஒரு காரணம். ஒரு நிமித்தம் தெரியணும். பிரயாணம் ஒரு நிமித்தம் அல்லவா? வாங்க அங்க. இந்தியன் ஏர்லைன்ஸின் சிடி அலுவலகத்தில் என்கொயரியில் இருந்த அந்த பெண் வரவேற்றால் விஷயத்தை கூறினார். தயவு செய்து அங்க இடது பக்கம் உட்கார்ந்திருக்க டிராஃபிக் ஆபீசரை பாருங்க. நான் உடனே வந்து காட்டட்டுமா? வேண்டாம், தெரிகிறாரு. போலீஸ் உடையை பார்த்ததும் சூப்பரிண்டென்ட் என்று தெரிந்ததும், என்ன வேணும் உங்களுக்கு என்று என்று கேட்டார் டிராஃபிக் ஆபீசர். போன மாசம் 16, 17, 18, 19, 20 தேதிகள்ல பிரயாணிகள் லிஸ்ட் எனக்கு வேணும் ஒரு விசாரணைக்கு. எந்த சர்வீஸ்? கல்கத்தா, டெல்லி 2 சர்வீஸுகளுக்குமே தேவை. டெல்லி ஒரு நாளைக்கு 4 சர்வீஸ் இருக்கே. எல்லாம் வேணும். நாளை காலையில கிடைக்கும். வெளியே வந்தார். மாதவன், நேற்று வரை அவன் யாரென்று தெரியாமல் துழாவிக் கொண்டிருந்தேன். இன்னைக்கு அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. இருந்தும் எனக்கும் அவனுக்கும் தூரம் குறைஞ்சுகிட்டே வருதுன்னு உணர்றேன். ஓல்ட் மேன் இஸ் கிரேசி என்று எண்ணிக்கொண்டார் மாதவன். மத்திய சர்க்கார் உள்துறை மந்திரி சபை ஜாயிண்ட் செக்ரட்டரி ஸ்ரீ கவுல் எழுதிய டிசம்பர் 22ஆம் தேதி கடிதத்தின் முதல் பகுதி. அன்புள்ள ராமநாதன், கிருஷ்ணமூர்த்தி உங்கள் விஷயமாக நேற்று டெலிபோனில் பேசினார். சிபிஐயில் நேரப்போகும் வேலை பற்றியும் யூபிஎஸ்சியிலிருந்து இதுவரை ஒன்றும் தெரியவில்லை. இந்த தருணத்தில் நீங்கள் டெல்லி வந்து போவது நல்லது என்று படுகிறது. இந்த வாரத்துக்குள் வந்தால் நல்லது. மத்திய செக்ரட்டரியேட் தெற்கு பிளாக்கில் அறை எண் 128இல் என்னை வந்து சந்தியுங்கள். இந்த தொடர்பில் பம்பாய் போலீசில் டிசம்பர் 16ஆம் தேதி இட்ட கடிதத்தை பார்க்கவும்.
இந்தியன் ஏர்லைன்ஸ் கம்பெனியின் கடந்த மாதத்தின் 18ஆம் தேதியின் பிரயாணிகளில் பட்டியலில் பெயர்களாயிருந்த அந்த நீண்ட சதுர காகிதங்களில் மத்தியில் ராமநாதனும் ரோகிணியும் தரையில் அமர்ந்திருந்தார்கள். சிவப்பு பென்சிலில் பின்பகுதியை சுவைத்துக் கொண்டு, தலைகால் புரியலப்பா என்றாள். புரியும், நான் கேட்டதை பண்ணு. இந்த காகிதங்களை ஒன்னொன்னா பார்த்து சென்று 16, 17, 18 தேதிகள்ல யார் யார் டெல்லியிலிருந்து கல்கத்தால இருந்தோ விமானத்துல வந்த உடனே மறுநாள் திரும்பி போயிருக்காங்கன்னு பாரு. அது போதும். எனக்கு என்னவோ இந்த பிரயாணிகள் பட்டியல்ல அதிகம் செய்தி இருப்பதா தெரியலப்பா. ஏன்? வந்த பிரயாணியின் பெயர் தெரியுது. அவர் டிக்கெட் நம்பர் தெரியுது. அவர் வெஜிடேரியனா, நான் வெஜிடேரியனா, ஆணா, பெண்ணா, குழந்தையா, எவ்வளவு தெரியுது. எவ்வளவு உபயோகமான தகவல்கள். பெயர் உபயோகமான தகவல் இல்லையா? திட்டமிட்டு கொலை பண்றவன் தன் சொந்த பெயரை தருவானாப்பா? அது வாஸ்தவம் தான். எதுக்கும் நான் சொன்னதை சேகரியேன், ஏதாவது தடயம் கிட்டும். இதோ இன்னும் 3 காகிதங்கள் தான் பாக்கி. ராமநாதன் அந்த கடிதத்தை மறுபடி படித்தார். டெல்லிக்கு போவதா வேண்டாமா என்று யோசித்தார். எப்படியும் வேறு வேலை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். என்னால் சும்மா இருக்க முடியாது. துருப்பிடித்து செத்துப் போய்விடுவேன். ரோகிணி அதோ எதிரில் கலைந்த தலைமயிரை தள்ளிவிட்டு கொண்டு தீவிரமாக அப்பாவுக்கு ஒத்தாசை செய்கிறாளே, அவளை கல்யாணம் செய்து கொடுக்க வேண்டும். பணம் வேண்டும். கிராஜுவிட்டியும் பென்ஷனும் பத்தாது. தயார் என்றாள். சரி, யார் யாருன்னு சொல்லு. 2 பட்டியல் தயார் பண்ணியிருக்கேன். டெல்லி, கல்கத்தா. முதல்ல டெல்லியிலேருந்து முதல் நாள் வந்து மறுநாள் கிளம்பி போனவங்களோட பட்டியல். எவ்வளோ பேரு? 9 பேர். அப்பாடா! அவங்கள பெண்களின் பெயரை ஒதுக்கிடு. குழந்தைகள் இருந்தா வேண்டாம். பாக்கி எவ்வளோ பேரு? 5. படி. சேஷய்யன், கே. நரசப்பா, கே.டி. ஷெனாய், எஸ். நவால்கர், பி.பி.என். ராமன். கடைசியா படித்த ராமனின் இனிஷியல்? இனிஷியல் இல்ல. தேதி என்ன? 18ஆம் தேதி வந்து 19ஆம் தேதி திரும்பி டெல்லி போயிருக்கிறாரு. அந்த 2 தினங்கள்ல மேனிஃபெஸ்டோ எடு. கலைத்து கலைத்து தேடி எடுத்தாள், தந்தாள். லெட் சி ராமன். ரிட்டன் டிக்கெட். ஷ் என்று விசிலடித்தார். இவன்தான் என்றார். என்னப்பா? பாரு, ராமன் சாமான் எதுவுமே கொண்டு வரல. கையை வீசிட்டு டெர்லின் சட்டை பேண்டோட வந்திருக்கான். சம்பவம் நடந்த தினம் காலை வந்து மறுதினம் காலை திரும்பி இருக்கான். ஆனா ராமன் என்பது ஒரு சாதாரண பெயர். அது அவன் சொந்த பெயரா இருக்காது. அவ்வளவு திட்டமிட்டு வரவன் நீ சொல்றது போல சொந்த பெயரை உபயோகப்படுத்தி இருக்க மாட்டான். அப்படின்னா டெல்லியில ராமன்னு புனைப்பெயர் கொண்ட ஆளை தேடணுமா நீங்க? இரு இரு ரோகிணி, நான் கட்டுறது ஒரு சீட்டு மாளிகை. தொத்தல் மாளிகை. சரி வருவதற்கு அவசரப்படும் மாளிகை. முழுக்க முழுக்க கற்பித்து கொண்ட முடிவுகளையே ஆதரித்து கட்டியது. முதல் முடிவு அவன் ஆணுங்கிறது. அது ஒரு சீட்டுன்னா அதுக்கு அடியில தாங்கிக்கிட்டு இருக்க சீட்டு அன்னைக்கு டாக்ஸி டிரைவர் கொண்டு வந்து விட்டது. குற்றம் செய்தவனை தாங்கிறது. இது எல்லாவத்துக்கும் அடி சீட்டு. இதுலேருந்து மகாத்மா காந்தி ரோடு, அதுக்கு மேல ஐஏசி, அதற்கு மேல டெல்லி, கல்கத்தா மட்டுங்கிற முடிவு. அதுக்கு மேல பிரயாணிகள் பட்டியல், அதுக்கு மேல ராமன். பூன்னு ஊதுனா எல்லாம் கலைஞ்சிரும். அதுல ஒரே ஒரு சீட்டு மட்டும் என்ன கவனமா வச்சாலும் நிக்க மாட்டேங்குது. அது அந்த டெலிஃபோன் எண். ஜே என்கிற ஒரு ஒற்றை இங்கிலீஷ் எழுத்துக்கு எதிரா எழுதப்பட்ட அந்த எண். அதுக்கு உரித்தான தொழிற்சாலை. அதற்கும் இந்த ராமனுக்கும் என்ன சம்பந்தம்? அப்பா, அந்த எண் தப்பு அப்படிங்கிறது தான் சரியான முடிவு. தப்புன்னா எண் கிடையாது. அது கர்லால இருக்க அந்த தொழிற்சாலைக்கும் ராமன் என்கிற இந்த புனைப்பெயர் ஆசாமிக்கும் இறந்த கிருஷ்ணனுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. நான் சொல்றேன். இவங்க 3 பேரும் சேர்ந்து கள்ள நோட்டு அடிப்பவங்களா இருக்கலாம். சண்டை ஏற்பட்டிருக்கலாம். ஏன் சிரிக்கிறீங்கப்பா? உன் கற்பனை. எப்படியாவது ஒரு தொடர்பு இருந்துதானே ஆகணும். குர்லா இண்டஸ்ட்ரியல் ஏரியால இருக்கும் 55158க்குன்ற நம்பர் டெலிஃபோன் நம்பர். ராமன் அப்படிங்கிற சாதாரண பெயர்ல பேக்கேஜ் இல்லாம டெல்லியிலிருந்து வந்து மறுபடி திரும்புற பிரயாணி. பெட்ரோலியம் கம்பெனில தொழில் புரிந்த இறந்த கிருஷ்ணன். கொலை செய்யப்பட்ட கிருஷ்ணன். என்ன தொடர்பு என் மகளே? அப்புறம் அந்த டெலிஃபோன் எண்ணுக்கு எதிரா எழுதியிருந்த ஜேங்கிற எழுத்து. அப்புறம் 2 தினங்கள்ல ரிட்டயர் ஆக போறும் ராமநாதன் என்கிற போலீஸ் சூப்பரண்டென்ட். அவர் எதிர கல்யாணம் என்றால் சீரும் பெண். அப்பா, நீங்க டெல்லிக்கு போறீங்களா? இந்த கடிதத்தையும் படிச்சிட்டியா? எதுக்காகப்பா மறுபடி வேலை? திரும்ப நம்ம ஊருக்கு போய் விவசாயம் பார்க்கலாமா? அங்க முண்டாசு கட்டிக்கிட்டு கருப்பா முழங்கால் வரைக்கும் சேத்துல இருக்கும் ஏதாவது சோமசுந்தரத்தை பத்தி பேசி முடிக்கலாமா? என் கல்யாண கவலை தான் நான் எப்பவும். பைத்தியக்கார சமூகம் கேக்குதே. திஸ் ஆன்சர் இஸ் நோ. டெல்லி போலான்னு தான் இருக்கேன். இந்த கேஸ்ல கவர்ச்சி வேற அழைக்குது. ராமன்னு பொய் பேர் வச்சிட்டு இருந்தா அவரை போய் தேட போறீங்களா? ரோகிணி, எல்லா கேஸ்லயும் ஒரு கிளிக் சப்தம் இருக்கு. அது எப்போ யார் மூலம் கேட்குங்கிறதே தெரியாது. ஆனா நிச்சயம் ஒரு தருணத்துல கேட்கும். உடனே பளிச்சுன்னு புரியும். இப்போ என் எதிர தெரியறது ஒரு நிழல் பிம்பம், ஒரு அவுட்லைன், வெளிக்கோடு. உள்ள முகம், முக்கு எல்லாம் நிழல்லயே இருக்கு. கிளிக், வெளிச்சம் எல்லாம் அதன் எதிரிடத்திலே விழுந்துடும். அப்புறம் ஜனகணமன. கிளிக் என்றாள் ரோகிணி. மூளைக்குள்ள கேட்கணும். என் அனுபவத்துல இது தப்புனதே இல்ல. அந்த தொழிற்சாலையை 1 வாரம் கண்காணித்ததில் எதுவும் தவறாக அங்கே நடப்பதாக தெரியவில்லை என்று ரிப்போர்ட் வந்தது. மாதவன் ஃபைலை மூடுவதற்கு அனுமதி கேட்டார்.
ராமநாதன் அதற்கு சரியாக பதில் சொல்லவில்லை. தன்னுடைய ப்ராவிடன்ட் ஃபண்டின் கடைசி வித்ட்ராயலில் ஆழ்ந்திருந்தார். அப்புறம் மேற்கு ரயில்வேயில் இன்ஜினியராக படிக்கும் தன் பழைய நண்பன் ஒருவர் மூலம் ஃப்ரெண்டிச் மெயிலில் டெல்லிக்கு ஒரு முதல் வகுப்பு டிக்கெட் ரிசர்வ் செய்து கொண்டார். டூத் பேஸ்ட் புதிதாக வாங்கினார். தன் பழைய கம்பளி சூட்டை ட்ரை கிளீன் செய்ய கொடுத்தார். டெல்லிக்கு செல்ல ஆயத்தமானார். பிரான்சியர் மெயில் டீசல் சக்தியின் இழுப்பில் ராஜதாளத்து பாலை நகரங்களின் கூடே புழுதி சிதற சென்று கொண்டிருந்தது. டைனிங் காரில் தனியாக ஒரு ஓரத்தில் அமர்ந்து பிரெட்டின் மேல் வெண்ணெயை தடவி கொண்டிருந்த ராமநாதன் தன் பின்னால் அமர்ந்தவர்கள் பேச்சில் பாதி கவனத்தில் இருந்தார். அவர்கள் பேசிக் கொண்டிருந்ததன் சில வார்த்தைகளை ஒட்ட வைத்ததில் அவர்கள் குதிரை பந்தயத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரிந்தது. 2,50,000 சார், 2,50,000 எனக்கு கிடைச்சிருக்க வேண்டியது விட்டுட்டேன் சார். அப்படியா சார், உங்களுக்கு கனவுகளில் நம்பிக்கை இருக்கா? ஏன் அப்படி கேட்குறீங்க? ரேஸுக்கு ஒரு நாள் முன்னாடி கனவு கண்டேன் சார். ஒரு சின்ன பொண்ணு ஸ்லேட்டில் எழுதி என்கிட்ட காமிக்கிறா. அங்கிள் இது சரியா பாருங்கன்னு சொல்றா. ஸ்லேட்டில் என்ன எழுதியிருக்கா? 5 எண்ணு 58216 நல்ல ஞாபகம் இருக்கு. 8216 எனக்கு எழுந்ததும் அதில் ஏதோ இருக்குன்னு பட்டுது. அன்னைக்கு மகாலட்சுமி இந்தியன் லீகர் ஜாக்பாட்டுக்கு அப்படியே அந்த 58216 கட்டினேன் சார். ஜெயிச்சுதா? ஜெயிக்கிறதாவது ஒரு குதிரை கூட வரல, 5 வரல, 8 வரல, 2 வரல. பின்ன ஆனால் அதே தினம் மெட்ராஸ் ரேஸில் ஜாக்பாட் நம்பர்னு என்ன தெரியுமா? 58216, 2,00,000 ரூபாய். சுச்சோ! ராமநாதன் முள்கரண்டியை தவற விட்டுவிட்டார். அவர் மூளைக்குள் மிக தெளிவாக அந்த கிளிக் சத்தம் கேட்டது. சுனந்தாவின் டயரியிலிருந்து. உடம்பு எவ்வளவு ஒண்டர்ஃபுல். நான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறப்போ எவ்வளவு தடவை தொட்டிருக்கேன். அண்ணா மேலே படும்போது ஒன்றுமே தெரியறதில்ல. கிறிஷ் இன்னைக்கு என் கன்னத்தை தட்டி கையை முழங்கைக்கு மேலே பிடிச்சு மெதுவாக அமுக்குனான். எவ்வளோ வித்தியாசமாக இருந்தது. எனக்கு பிடிச்ச வர்ணங்கள் என்ன? நீலம், 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 வான நீலம், ஆழமான நீலம், நாகப்பழம் கூட நீலம், விஷம் நீலம். நான் முட்டாளோட ராஜா என்று எண்ணிக்கொண்டார் ராமநாதன். என்ன ஒரு சுலபமான தடயம்! இதை தெரிந்து கொள்ள எத்தனை தினங்கள், எத்தனை தினங்கள்! சே, அந்த டெலிஃபோன் எண் பம்பாயை சேர்ந்ததே இல்லை. டெல்லி என பம்பாய் என்று நம்பினதில் எவ்வளவு தப்பு! அந்த தொழிற்சாலையில் போய் ஆர்ப்பாட்டம் செய்து, அதை சந்தேகித்து, அதை கண்காணிக்க செய்து பரம வேஸ்ட். ராமநாதன் ஏமாளி சக்கரவர்த்தி. தன் பின்மண்டையில் தட்டி கொண்டதை வெயிட்டர் பார்க்கிறான். அந்த ஜே டெல்லியை சேர்ந்த ஆள். அவன்தான் ராமன். அவசர அவசரமாக பாம்பேக்கு வந்து அந்த அவசர அவசரமாக திரும்பிச் சென்றிருக்கிறான். அவன் டெலிஃபோன் எண் தான் அந்த 551583. அது டெல்லி நம்பர், பாம்பே நம்பர் இல்லை. டெல்லி டெல்லி. வாடிக்கைக்கு அதிகமாகவே டிப் செய்து விட்டு எழுந்தார். சுத்தமான அந்த தினத்தில் ஃப்ரான்டியர் மெயில் வந்து நிற்க டெல்லியின் குளிரான ஜனவரி நடுக்கத்தில் நீலக்கோட்சி சிப்பந்திகளின் நடுவே ஸ்வெட்டர் ரோஹிணி பின்னியது. கோட் அணிந்து கொண்டு வரவேற்க வந்தவரை தேடினார். அவர் உடம்பில் பதற்றம் தெரிந்தது. 3 சீட்டில் 2 ஏஸை பார்த்துவிட்டு 3வது சீட்டை திறக்கும் முன் ஏற்பட்ட பதட்டம். ஹோம் மினிஸ்ட்ரி ஆசாமியை சந்திக்க 2 நாட்கள் இருக்கு. 2 நாள் அவனை தேட, சந்திக்க, பேச. மிஸ்டர் ஜே, இதோ வந்து கொண்டிருக்கிறேன். இன்னும் என்ன அவரை காணும்? நான் நினைத்ததெல்லாம் சரியா? அந்த தொடர்ச்சி சரியா? மன வடிவங்களினாலும் மூளை செல் ரசாயத்தினாலும் தயார் செய்த அந்த பேப்பர் பிம்பம் நாளை டெல்லியில் சதை எலும்புகளுடன் உருவம் பெறப்போகிறது. எனக்கு அதில்தான் ஆர்வம் இருக்கிறது. அந்த காலத்தில் கால்கட்டை விரலை மட்டும் வைத்துக்கொண்டு முழு உருவத்தையும் வரைவார்களாமே, அதுபோல் வரைந்திருக்கிறேன். அதற்கு ஏற்ப ஒரு நிஜம் இங்கு உண்டு என்று காண என் ஆணவமும் தன்னம்பிக்கையும் துடிக்கின்றன. இருந்துதான் ஆக வேண்டும். என் 29 வருஷத்தின் எசன்ஸ் இது. எதிர்பார்த்தவர் வரவில்லை. தந்தி சேர்ந்திருக்காது. கைலாஷ் காலனி என்றதும் சர்தார்ஜி டாக்ஸி டிரைவர் நிமிர்ந்தான். நிறைய தூரம், பணம், சந்தோஷம். கனாட் பிளேஸ், பார்லிமெண்ட் தெரு, விஜய் சவுக், ஹாஸ்டிங்ஸ், துக்ளக்கும் ரோடுகளாக சரித்திரத்தை ஞாபகப்படுத்துகிறார்கள். வெள்ளைக்காரனின் சுத்தம் இன்னும் மிச்சம் இருக்கிறது. சைக்கிள் சாகரங்கள், சப்தர்ஜங் மன்னன் கட்டிய தாஜ்மஹாலின் முட்டாள்தனமான காப்பி, அப்புறம் விமான நிலையம், அப்புறம் மத்திய சர்க்கார் மத்தியதர குடும்பங்களின் வீடுகள், நெருப்பு பெட்டி நகரங்கள், பழமையும் புதுமையும் மாறி மாறி தாக்கும் ஒரு கண்ணா பின்னா தலைநகரம். நண்பர், உங்க தந்தி 1/2 மணிக்கு முந்திதான் வந்தது என்றார் தற்செயலான எதுகையிலும். மேலும், என்ன ஏதாவது கேஸா? இல்ல, நான் இன்னும் 3 நாள்ல வந்து ரிட்டையர் ஆக போறேன். ஹோம் மினிஸ்ட்ரியில ஒரு டெப்டேஷன் விஷயமா வந்தேன். 58 வரைக்கும் தாக்கு பிடிக்கலாம். என்ன வேலை? சிபிஐல. சிபிஐல என்ன வேலை? அது இப்ப ரகசியம் என்றார். பாகிஸ்தான் ஹை கமிஷன்ல கேட்டா சொல்லுவாங்க என்று சிரித்தார் நண்பர். ராமநாதன் சிரிக்கவில்லை. எதிரே இருந்த டெலிஃபோனை பார்த்து கொண்டிருந்தார். வேணாம் வேணாம், இப்ப வேணாம். மறுதினம் காலை குளித்தார். கடுகு எண்ணெய், வெந்நீர், மகா நடுக்கம். சாப்பிட்டார். நண்பரின் டெலிஃபோனை எடுத்தார். டைரக்டரி என்கொயரி கூப்பிட்டார்.
குட் மார்னிங். என்கிட்ட ஒரு டெலிஃபோன் எண் இருக்கு. அதுக்கு உரிய பெயரையும், விலாசத்தையும் மறந்துட்டேன். அத கண்டுபிடிக்கணும். யார் பேசுறது? என் பெயர் ராமநாதன், பாம்பே போலீஸு. ஒரு இன்வெஸ்டிகேஷன்ல ஒரு தேவையா இருக்குது. 1 மினிட் ப்ளீஸ். அந்த பெண் பக்கத்தில் யாருடனோ பேசுவது கேட்டது. அந்த யாருடனோ மற்றொரு யாருடனோ பேசுவதும், சில சில பெண் குரல்கள் சிம்பங்க் இசைத்தட்டு போல கேட்டன. அருகில் வந்தது மறுபடி குரல். நீங்க டெலிஃபோன் ரெவ்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு டெலிஃபோன் பண்ணுங்க. அவங்க தான் எண் வாரியா பெயர்கள வச்சிருப்பாங்க. சுலபமா கண்டுபிடிக்கலாம். அப்படியா? அவங்க எண் என்னன்னு சொல்ல முடியுமா? சொன்னாள். அந்த எண்ணை டயல் செய்தார். குட் மார்னிங். நான் ராமநாதன், பாம்பே போலீஸ். என்கிட்ட ஒரு டெலிஃபோன் எண் இருக்கு. அதுக்கு உரியவரோட பெயரும், விலாசமும் எனக்கு தெரியணும். அந்த எண் 551583. ஒரு நிமிஷத்துல அந்த எண்ணுக்குரிய பெயரும், விலாசமும் கிடைத்தன. ஆர். ஜெயராமன், 15A 17 வெஸ்டர்ன் எக்ஸ்டென்ஷன், கரோல்பாக், புதுடெல்லி 5. ராமநாதன் ஜெயராமனுக்கு ஜே என்றார் விலாசத்தை பார்த்து கொண்டே. மாலை அஜ்மால்கான் ரோட் சலனம் 3½ அடி வடிவத்தில் பிரேசியரை நியானில் எழுதி காட்டும் பஞ்சம் உரத்த சுவை எங்கும் தெரியும் இடம். பொங்கலுக்கு கரும்பு வரும் சேலம், வெற்றிலை விற்கும் திருநெல்வேலி, நம்கீன் பந்தர் வைத்திருக்கும் கராச்சி அகதி, செக்கச்செவேல் என்று அழகாக சிரித்து கொண்டு ரோடு பெருக்கும் மலைஜாதி மெஸ்களில் டேபிள் துடைக்கும் அவர்கள் போட்டோ, கடை வைத்திருக்கும் கேரளம், செருப்பு கடை வைத்திருக்கும் முல்தான். நாள் ஓயாமல் வாய் ஓயாமல் சாப்பிட சளைக்காதவர்கள் பஞ்சாபிகள். கேள்வி: எவ்வளவு நேரம் ஒரு பஞ்சாபியால சாப்பிடாம இருக்க முடியும்? பாபுராவ் பட்டேல்: 8 மணி நேரம். ஒரு உலக ரெக்கார்ட். ராமநாதன் இந்த சந்தடிகளிலிருந்து திரும்பி நடந்தார். 2 ஒரே வடிவமுள்ள நாய்கள் அவரையே காத்துடன் பார்த்து கொண்டிருந்தது. அவர் கடந்ததும் மாமூலாக நாசூக்காக ஒரு தடவை குறைத்து, வீடு 15A 51, 50, 49, 48 என்று குறைய குறைய ராமநாதனுக்கு இதய துடிப்பு அதிகரிக்க அதிகரிக்க, என் உடம்புக்கு நல்லதில்லை இது, எல்லாம் தப்பா இருக்க போது, மகா சில்லியா உணரப் போறேன் என்று நினைத்தார். இருந்தும் ஜெயராமன் ஆரம்பிப்பது ஜெயில். அந்த பெயர் ராமன். உடனே வாய்க்கு வந்த சுருக்கமாக ராமன். 15A 17. சந்தின் கோடியில் அடுத்த இணைத்தெருவின் மூலையில் இருந்த 4 பிளாட்கள், சினிமாஸ்கோப்பில் விரிந்த ஒரு வீடு, செடிகளின் நடுவே ஒரு சிறிய தாழ்வாரம், நடுவே மேலே செல்ல படி. வலது பக்கம் ஒரு பிளாட், இடது பக்கமும் அதே, மேலே வலது இடத்தில் அதே. அதற்கு மேல் சிகரம் போல் ஒரு பர்சாத்தி. எதிரே பார்த்தார் ஒரு சைக்கிள் கடை, ஒரு லாலாஜி டீ கடை. அதில் நிலக்கரி அடுப்பு புகையில் நிறம் மாறின ரேடியோ. அதிலிருந்து கிளம்பிய பலத்த விவித பாரதி ஒரு 20-30 அடிக்கு சாலையை நாசம் பண்ணி கொண்டிருந்தது. தள்ளி ஒரு நாயர் கடை. அதில் மிக பழைய அன்வேஷணம் தொங்கிக் கொண்டிருந்தது. இந்த பக்கம் நாவல்டி புக் ஸ்டோர். அங்கங்கே மாடிகளில் டெலிவிஷன் ஏரியர்கள். அதன் இணைப்பு கேபிள் வழியாக வீட்டுக்கு வழியும் பெருமை. 2 பெண்கள் ஸ்கிப்பிங் ஆடிக்கொண்டே 3வது அங்கே இல்லாத பெண்ணை பற்றி சிரித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த பெண்களின் 1, 2 பக்கிள் மை ஷூக்கு குறுக்கே ஜெயராமன் எங்க இருக்காரு என்று கேட்டார் ராமநாதன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், தி ஹவுஸ் ஆன் யுவர் ரைட் என்றாள் அந்த பெண் ஸ்கிப்பிங் ஆடிக்கொண்டே. வலது பக்கத்து பிளாட்டை அண்ணாந்து பார்த்தார். டெலிபோன் பீங்கான்கள் தெரிந்தன. தேங்க்யூ என்று சொல்லி இசட் வடிவத்தில் இருந்த படியில் ஏறினார். கதவு மூடியிருந்தது. மஞ்சளில் ஆர். ஜெயராமன் WHO என்று நீண்ட சதுர காகிதத்தில் செவ்வனே டைப் அடிக்கப்பட்டு ஒட்டியிருந்தது. பட்டன் இருந்தது. ராமநாதனிடம் விரல் இருந்தது. அழுத்தினார். உள்ள ஊம் என்றது பஸ்ஸர். எஸ் என்று பதில் வந்தது. ஆண் பதில். ஷூ ஒலி கதவருகில் வந்தது. உள்ளே தாழ்பால் 90 டிகிரி திரும்பும் சத்தமும், அதையடுத்து மேற்படி தாழ்பால் இறங்கும் சத்தமும். அதையடுத்து கதவு திறந்தது. அவன் உயரமாக இருந்தான். ஒரு 5 நிமிடத்திற்குள் தான் வந்திருக்க வேண்டும். உடுப்பை கழற்றாமல் கையில் ஒரு கடிதத்தை கிழிக்கும் செயலின் பாதியில் இருந்தான். ராஜேந்திரகுமாரை சற்றே ஞாபகப்படுத்தினான். ராமநாதனை பார்த்த அந்த கண்களில் கோழிக்குண்டு பூனைத்தன்மையுடன் அடையாளம் தேடின. என்ன வேணும் உங்களுக்கு என்றான் விரும்பத்தக்க குரலில். மிஸ்டர் ஜெயராமன். எஸ். என் பேர் ராமநாதன். என்ன உங்களுக்கு தெரியாது. உங்க பெற்றோர் எனக்கு தெரியும். நான் உங்கள்கிட்ட பேசணும். என்ன விஷயம்? உள்ள வரலாமா? உட்கார்ந்துட்டே பேசலாமே. சரி. அவன் இப்பொழுது கதவை முழுவதும் திறந்தான். அறையின் நடுவில் இருந்த சோஃபாவில் நடுவில் காட்டினான். ராமநாதன் உட்கார்ந்தார். அவன் அந்த கடிதத்தை அவரை பார்த்து கொண்டே கிழித்தான். ராமநாதன் தன் எதிரே தெரிந்த படங்களையும், புத்தகங்கள் வழிந்த அலமாரியையும், அதன் கீழ் மேஜையில் இருந்த ரேடியோவையும், அதன் ஒற்றை கண்ணின் பச்சை துடுப்பையும் பார்த்து கொண்டிருந்தான். என் பெற்றோர்களை தெரியுங்கிறீங்களே, எப்படி? யோசிச்சார். அவன் அந்த கேள்வியை திரும்ப கேட்டான். போன்விட்டா 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 என்றது ரேடியோ. மேலும் டிங் டிங் என்றது. அந்த ரேடியோவை அணைச்சிடுறீங்களா? நாம பேச போறது கொஞ்சம் தீவிரமான விஷயம். சொல்லுங்க என்றான் அணைக்காமல். மிஸ்டர் ஜெயராமன், உங்களுக்கு பாம்பேயை சேர்ந்த GN கிருஷ்ணன் அவரை பத்தி தெரியுமா? ரேடியோவை அணைத்து விட்டான். கேட்டவுடன் அவன் அதிர்ந்தானா? தெரியவில்லை. அவன் கண்களில் வெளிச்சம் கம்மியாயிற்றா? கையில் இருந்த கடிதம் மிக மெலிதாக நடுங்குகிறதா? காற்றினாலா இல்லை உடம்பினாலா? டெல்லி குளிரா இல்லை உள்ள குளிரா? GN
கிருஷ்ணன். ஃப்ளாட் எண் 503 பெட்டர் ரோடு, பாம்பே. தெரியாது. ஏன்? நான் நினைக்கிறேன் உங்களுக்கு அவர தெரிஞ்சிருக்கும்னு. என்ன இது? நீங்க யாரு? சத்தியமாக அவன் கை நடுங்கியது. உட்கார்ந்திருந்த வாக்கில் கால்கள் மெதுவாக தாளம் போட ஆரம்பித்தன. இயல்பாக இருக்க முயல்கிறான். நான் போலீஸ், பாம்பே சேர்ந்தவன். சோ, கிருஷ்ணன்கிறவரு சென்ற மாதம் 18ஆம் தேதி. கிருஷ்ணன்கிறவரே எனக்கு தெரியாதே. பொய் சொல்றீங்க. இன்ஸ்பெக்டர். நான் இன்ஸ்பெக்டர் இல்ல, சூப்பரண்டென்ட். உங்க போலீஸ் முறைகள பத்தி எனக்கு தெரியாது. உங்கள இங்க டெல்லிக்கு எது கொண்டு வந்ததுங்கிறதும் எனக்கு தெரியாது. ஆனா இந்த விதத்துல என் வீட்ல நுழைஞ்சு, என் அறையில, என் எதிர எந்த ஆதாரமும் இல்லாம நேர்முகமா தாக்கி கேட்கறது தனிப்பட்டவரோட சுதந்திரத்த குறுக்கிடும் செயல். உங்க முறை சரியில்ல. நீங்க கிருஷ்ணன கொன்னீங்க. வாட் டு யூ மீன்? எல்லை மீறுறீங்க நீங்க. நீங்க பேசுறது எனக்கு தலகால் புரியல. உங்க கேள்விகளுக்கு பதில் அளிக்கவோ, உங்க அபத்தமான குற்றச்சாட்டுகள கேட்டுக்கொண்டிருக்கவோ எனக்கு நேரம் இல்ல. நீங்க போலாம். கை தட்டினார் ராமநாதன். அழகா பேசுறீங்க மிஸ்டர் ஜெயராமன். நீங்க அந்த 18ஆம் தேதி காலையில விமானத்துல ராமன்ங்கிற பெயர்ல பாம்பே போனீங்க. மேல மேல பேசிக்கிட்டே மாலை ஐசிஏ புக்கிங்ல ஆஃபீஸ்க்கு போய் ரிட்டர்ன் டிக்கெட்டுல கன்ஃபார்ம் பண்ணிட்டு டாக்ஸி ஏறி பெட்டர் ரோட் போயிருக்கீங்க. இப்போ அவன் வாயை திறக்கவில்லை. சென்று கிருஷ்ணனை பார்த்து அவன் ஃப்ளாட்ல அவனை கொன்னீங்க. பலத்த சங்கீதத்தோட மத்தியில அவன் கழுத்தை கயிறு கொண்டு இறுக்கி ஹயால் எறும்பு உடைய உடைய இறுக்கி இறுக்கி கொல்லிருக்க. ஜெயராம், நீ தான் கொன்ன. இதுதான் என் எல்லை என்றான் ஜெயராமன். கொன்னு மறுதினமே பிளேன்ல திரும்பி வந்துட்ட. இப்போது ஏகவசனம் வந்தது என யோசித்தார். வித்தியாசமாக ஏதும் நிகழ்வதற்கு நல்லதாக போயிடும். கெட் அவுட், இடியட். ராமநாதன் அவன் சட்டையை பிடித்தார். கொத்தாக அமுக்கி, நோபடி கால்ஸ் மீ இடியட் யங் மேன் என்றார். அருகில், மிக அருகில் அவன் மூச்சின் உஷ்ணம் அவர் மேல் படும்போது, அவன் இதயத்தின் திடும் திடும் கேட்கும்போது அவருக்கு திடீரென்று அந்த சந்தேகம் வந்தது. இவன் தானா? என் சங்கிலி தப்பு என்றால் எவ்வளவு அவமானம், எவ்வளவு ரிஸ்க், எவ்வளவு தூரம் சுதந்திரமாக நுழைந்திருக்கிறேன், எவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன். இன்ஸ்பெக்டர். மறுபடி இன்ஸ்பெக்டர் என்கிறான். நான் 5 எண்ண போறேன். அதுக்குள்ள நீங்க இந்த இடத்த விட்டு வெளியே போகணும். இல்லைன்னா உங்களுக்கு எனக்கும் கை கலப்பு வரும். தெரியுது. என் தயக்கத்தை உணர்ந்து விரட்டுறான். என் உளதமைப்பை பார்த்துட்டு யோசிங்க. சட்டையை விடுங்க. ச்சே. விட்டு விட்டார். அரை நிமிஷம் என்ன பேசுவது, என்ன செய்வது என்பது புரியவில்லை. ஆதாரங்களில் ஏதாவது தப்பு இருக்கிறதா? இது தப்பான இடமா? நிஜமாகவே இவனுக்கு கிருஷ்ணனை தெரியாதா? ச்ச. என்ன ஒரு தயக்கம். என்ன செய்யலாம்? நான் மறுபடி வரேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினார். இன்ஸ்பெக்டர், உங்க கூலிங் கிளாஸ் என்று மேஜை மேல் அவர் மறந்துவிட்ட கண்ணாடியை எடுத்து கச் என்று சொல்லி எறிந்தான். அவர் பிடித்தார். மனதினில் ரொம்ப அபத்தமாக உணர்ந்தார். அடுத்த தடவை வரும்போது சரியா விசாரிச்சுட்டு ஷியோரா வாங்க. மிட்டாய் கடையில புத்தகம் கேட்காதீங்க என்றான் சிரித்து. வரேன் நிச்சயம் என்று சொன்னார் ராமநாதன். கதவை ஓங்கி சாத்திக் கொண்டான். இறங்கி வந்த ராமநாதனை மேலே பார்த்தார். கதவு மூடியிருந்தது. ஜன்னல்கள் மூடியிருந்தன. சரேல் என ரோட்டை கடந்து எதிரே இருந்த டீக்கடையில் நுழைந்து ரொட்டி முதலியவை அடுக்கியிருந்த அலமாரிக்கு பின் இருந்த நீல பெயிண்ட் அடித்த நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டார். அங்கிருந்து அந்த மாடி தெரியவில்லை. ஆனால் வீட்டின் பொது வாசல் தெரிந்தது. ஒரு சாய் ஆர்டர் செய்துவிட்டு அந்த வாசலையே கவனித்துக் கொண்டிருந்தார். கண்ணை அந்த வாசலில் இருந்து பெயர்க்கவே இல்லை. மெதுவாக 10 நிமிஷமாக குடித்தார் டீயை. மற்றொரு டீ. வைத்த கண் வாங்கவில்லை. பாதி டீயில் பையில் சில்லறை தேடி அதை அப்படியே மேஜை மேல் வைத்துவிட்டு கிளம்ப ஆயத்தமானார். காரணம், எதிர் வீட்டு வாசலில் ஒரு டாக்ஸி வந்து நின்றது. நின்றவுடன் ஜெயராமன் கீழே இறங்கி வந்தான், கையில் ஒரு சூட்கேஸுடன். டாக்ஸி கதவை திறந்த கையை ராமநாதன் பிடித்தார். தப்பி ஓடுறதுல பயனில்ல. நான் விசில் அடிச்சா 5 போலீஸ்காரங்க வருவாங்க. எதுக்கு நடுத்தெருவில் ஆர்ப்பாட்டம்? நீ பாம்பேல நிறைய விரல் அடையாளங்களை விட்டுட்டு போயிருக்கிற. என் கூலிங் கிளாஸ்ல உன் விரல் அடையாளங்கள் 10, 15 பத்திரமா இருக்கு. பிரயோஜனம் இல்லாத போராட்டம் இது என்றார். சுனந்தாவின் டைரியிலிருந்து. ஜுமாரியார் புஸ்தகத்தை படிச்சு முடிச்சேன். ரெபக்கா போல எதுவுமே வராது. சுனந்தா, நீ ரொம்ப கெட்டவ. உருப்பட மாட்ட. உனக்கு தைரியம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. உனக்கு பயம் இல்லாம போயிடுச்சு. இன்னைக்கு நடந்ததுக்கு நீ சம்மதிச்சிருக்கவே கூடாது. என்ன நடந்துச்சு? மாடிப்படியில இருட்டுல. நீ எழுதாத. வேடிக்கை டூர் போயிருக்கிற அண்ணா என்னை கவனித்துக் கொள்ள கிருஷ்ணனை சொல்லியிருக்கிறான். என் அன்புள்ள மடையா, என் அண்ணா. ஆம், அன்புள்ள கடவுளுக்கு உங்களுக்கு என் மகா மகா வந்தனங்கள். பல என்னை படைத்ததற்கு, என்னை இந்த வருஷம் 18 வயதாக்கி எனக்கு மனதை கொடுத்து தனிமையை கொடுத்து கிருஷ்ணன் என்கிற அழகான அயோக்கியனை கொடுத்து அவனுடைய மகா தீவிரமான ஆண்மை என்கிற வலிமை புயலிலே என்னை அலைக்கழிக்க வைத்து என்னை மறந்து நான் செந்தீயால் எரிந்த 3 இரவுகளுக்காக வலித்த வலிகளுக்கு, செந்தின கண்ணீருக்கு, சிரித்த சிரிப்புக்கு, என் இதயத்தின் படபடப்பை எனக்கு கேட்க வைத்ததற்கு, என்னிடமிருந்து பிரவாகமாய் பாய்ந்த ஆசைக்கு, நான் பிறவி எடுத்ததற்கு, தேங்க்யூ காட். நான் செய்தது தப்பா? எனக்கு புரியல.
பகவானே, தப்பு இருந்தா என்ன ப்ளீஸ் ப்ளீஸ் மன்னிச்சிருங்க. எனக்கு என்னவோ தப்பான காரியத்துல இவ்வளவு பூர்ணமான சந்தோஷம் ஏற்படுமான்னு சந்தேகம் வருது. சந்தோஷமா, துக்கமா அது? என் கண்கள் நனைந்தது எதனால்? எதனால் நடந்தது? என் தனிமையாலா? எந்த சந்தர்ப்பத்தில் நான் விட்டுக் கொடுத்தேன்? மார்பேல் ஜாஸ் ரெக்கார்டுகளை அணைத்துக் கொண்டு வந்தானே, அந்த கதவில் ஃப்ரேம் போட்டாற் போல் நின்றானே, அப்போதா பிளேயரில் அவைகளை போட்டு அந்த சங்கீதத்தின் துடிப்புக்கு ஏற்ப என் ஹார்ட் துடிக்க ஆரம்பித்ததே, அப்போதா சாமர்த்தியமாக ஒவ்வொரு லைட்டையும் அணைத்த போதா, என் காதருகே கேட்ட அந்த வார்த்தைகளின் போதா, எப்போது? கிருஷ்ணனின் பொன்மொழிகள். ட்ரை எனிதிங் ஒன்ஸ். தப்பு, வரம்பு அப்படிங்கிறதெல்லாம் மனுஷன் வகுத்த நியதி. அதுக்கு நாம கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்ல. கடவுள் வகுத்த நியதி ஒண்ணே ஒண்ணுதான். மத்த உயிர்களுக்கு துன்பம் கொடுக்கக்கூடாது. பெரிய புத்தர். நாம மூச்சு விட மிஷின்கள் இல்ல. உடம்பு எதுக்கு இருக்கு? இந்த மாதிரி பரிசோதனைகள செய்ய. நோ, நோ, நோ. நானு உன் தனிமையும், என் தனிமையும் ஒண்ணு சேர்ந்து ஆறுதல் தேடுது. அதனால தான் இது நேர்ந்தது. கிருஷ்ணா, நீ என்ன தவிர சிச்சி நான் என்ன அந்த கிருஷ்ணனா? சுனந்தா, நான் உனக்கே வரம் தந்தேன். ஒரு புதிய அனுபவத்திற்கு உன்னை அறிமுகப்படுத்தினேன். ஒரு புதிய அக்னிதான். தீக்குள் விரலை வைத்தால் நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா. லாலா லா லா எனக்கு பைத்தியம். ஃபீவர் என்கிற பாட்டை 10 தடவை போட்டு கேட்டேன். அந்த கடைசி வரி என்ன உண்மை? வாட் அ லவ்லி வே டு பர்ன்.